வேர்க்கடலை அரிசியோட கலந்துருக்கோம். அதாவது 1/2 கிலோ அரிசி, 100 கிராம் பச்சை வேர்க்கடலை. இது வந்து வறுத்த வேர்க்கடலை இல்லை, பச்சை வேர்க்கடலை. இதை ஊற வச்சிடணும். நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸோட கலந்துடலாம். இப்போ இதை நம்ம குக்கரில் வச்சிடலாம். இதுக்கு தேவையான கல் உப்பு இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தண்ணி கலந்துடலாம். இப்போ இதில் நம்ம 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம விசில் விட்டுடலாம். விசில் வந்தவுடனே பார்க்கலாம். இப்போ இதுக்கு நாம் அரைச்சிக்கலாம். இதெல்லாம் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி. இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரிசி வேகட்டும், நம்ம தாளிச்சிடலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடலைப்பருப்பு போட்டுடலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் வதக்கி விட்டுலாம். நம்ம ஏற்கனவே சாதத்தோட உப்பு கலந்துட்டோம், அதனால் இதில் நம்ம சால்ட்டு சேர்க்கலை. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அதையும் இதில் கலந்துடலாம். நல்லா வதக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் சாம்பார் பொடி அல்லது குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலந்துக்கலாம். நம்ம ஏன்னா காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம், அதனால் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் கலந்துக்கோங்க. இது அப்படி சிம்மில் இருக்கட்டும். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போது சாதம் வெந்துருச்சு. நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் சேர்த்துணும். நம்ம கலந்து விட்டுலாம். சூப்பரான வேர்க்கடலை சாதம் ரெடி. இப்போ அந்த வேர்க்கடலையோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சூப்பரான வேர்க்கடலை சாதம் ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.